உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அப்பா நீங்க எழுந்திருச்சு நில்லுங்கப்பா. சரி. இப்ப என்ன சொல்லுது உங்க காலு? சரியாயிடுச்சுன்னு சொல்லுது. சூப்பர்ப்பா. அட ஏ பாப்பா, எப்படி இத பண்ண? நீ தெரிஞ்சு பண்ணியா இல்ல தெரியாம பண்ணியா? தெரியாம எப்படி பண்ணுவேன்? எங்க அம்மா இப்படி கால் சுளுக்கிருக்கவங்களுக்கு வைத்தியம் பண்ணுவாங்க. அத பக்கத்துல இருந்து நான் பாத்திருக்கேன். அதே தான் நான் திரும்ப பண்ணேன். சரியாயிடுச்சு. பாப்பா, நீ எனக்கு சாரி சொன்ன. இப்ப நான் உனக்கு ஒண்ணு சொல்லணும். என்னப்பா சொல்லணும்? ரொம்ப தேங்க்ஸ்மா. எனக்கு எவ்வளவு வலி இருந்துச்சுன்னு தெரியுமா? இப்ப எனக்கு சுத்தமா சரியாயிடுச்சு. பாப்பா, என்ன பாக்குறீங்க? காட்டணும்னா? இல்ல இல்ல, ஸ்வீட் செய்யறது எப்படின்னு சமையல் குறிப்பு பார்த்துட்டு இருக்கேன். ஸ்வீட்டா? ஆமா, எனக்கு ஸ்வீட் செய்யறதுன்னா ரொம்ப பிடிக்கும். முளைச்சு 3 இலை கூட உள்ள நீ ஸ்வீட் பண்றியா? கொண்டா, அத பார்த்து நான் உனக்கு பண்ணி தரேன். தர மாட்டேன். நான் பண்ற டேஸ்டான ஸ்வீட் எல்லாம் உன்னால பண்ண முடியாது ராணி. ஏய், என்ன மறுபடியும் மறுபடியும் என்ன பேரை வச்சு கூப்பிட்டு இருக்கிற? நீ தான் என்ன மடியில உட்கார வச்சு பேரை வச்சியா? என் பேரை வச்சு வச்சு ஏலம் போட்டுன்னு இருக்கிற. பாப்பா செல்லமா கூப்பிடுறத ரசிக்கிறத விட்டுட்டு சண்டை போட்டுட்டு இருக்க. சித்தார்த், என்னப்பா என்னாச்சு? தாத்தா, இந்த ராணி பாப்பா கூட சரிக்கு சமமா மல்லு கட்டிட்டு இருக்கா. சரி விடுப்பா, 2 குழந்தைங்க அடிச்சுக்குதுன்னு நினைச்சுக்க. எது இது குழந்தையா? ஆமாயா, என் மனசு குழந்த மனசுதான். உனக்கு மட்டும்தான் அது புரியல. நீ வாப்பா, உன் கூட கொஞ்சம் பேசணும். ஏன்பா சித்தார்த், தாத்தா, குழந்தைய அவங்க வீட்டுல அவளோட அப்பா அம்மா எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்கல்ல. அந்த குழந்தை தான் ஒண்ணுமே தெரியாம இங்க அப்பாவியா இருக்கு. நாம பொறுப்பா விசாரிச்சு உரியவங்கிட்ட ஒப்படைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்குல்லப்பா. என்ன தாத்தா நீங்க? நான் என்ன விசாரிக்காம இருந்திருப்பேன்? நேத்து சாயந்தரம் நான் எங்க போனேன்னு நினைச்சீங்க? நேத்து நான் பாப்பாவை எங்க பார்த்தனோ அதே இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருக்க கடைங்க வீடுங்கன்னு யாராவது குழந்தைய தேடி வந்தாங்களான்னு விசாரிச்சேன். ஸ்டேஷன்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களான்னு கூட நான் விசாரிச்சேன் தாத்தா. ஆனா இது வரைக்கும் எந்த தகவலும் கிடைக்கல. என்னப்பா சொல்ற? தாத்தா, அந்த பாப்பா கிட்ட உன் அப்பா அம்மா பேரை சொல்லுன்னு வற்புறுத்தினு வச்சுக்கோங்களேன். அப்புறமா உங்க அப்பா அம்மா ஞாபகம் வந்து அழுதானா அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாது தாத்தா. சரி, இப்ப என்னதான் பண்றது? அதுக்கெல்லாம் ஐடியா நான் நேத்து யோசிச்சு வச்சிட்டேன் தாத்தா. எனக்கு தெரிஞ்ச ஹேக்கர் கிட்ட பேசியிருக்கேன். பாப்பாவோட ஃபிங்கர் பிரிண்ட் இருந்தா போதும். ஆதார் கார்டு அப்டேட்டை வச்சு பாப்பாவோட மொத்த ஜாதகத்தையும் தோண்டி எடுத்துடலான்னு சொல்லியிருக்காரு. சோ பாப்பாவை கூட்டிட்டு போய் கைரேகை மட்டும் வச்சா போதும் தாத்தா. அவங்க அப்பா அம்மா யாரு, அவங்க வீட்டு அட்ரஸ், போன் நம்பர்னு எல்லாமே தெரிஞ்சிடும் தாத்தா. தாத்தா, ரொம்ப யோசிக்காதீங்க, நான் பாத்துக்கிறேன். சரிப்பா, நீ பத்திரமா அவளை கூட்டின்னு போயிட்டு வா. சரிங்க தாத்தா. ஏய் பே. மிஸ்டர் சித்தார்த், நீங்க சொன்ன குழந்தை இதானா? எஸ் வெங்கட்.
இவ இங்க எப்படி வந்தா, இவ பேர் என்ன, எங்கிருந்து வந்தான்னு எதுவுமே தெரியல. நோ ப்ராப்ளம் சித்தார்த். இந்த குழந்தை யாருதுன்னு மொத்த ஜாதகத்தையும் எடுத்துடலாம். அப்பா நான் போய் விளையாடவா? சரிம்மா, பத்திரம். என்ன சார் இது? அந்த குழந்தை உங்களை அப்பான்னு கூப்பிடுது, நீங்களும் பேசாம இருக்கீங்க. என் பொம்மி இறந்து போனதுதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும்ல. தெரியும் சார். இது எவ்வளவு பெரிய நியூஸ் ஆச்சு, அது எப்படி சார் தெரியாம இருக்கும்? அவங்க கொல்லப்பட்டது ரொம்ப அநியாயம் சார். ஆனா இது வரைக்கும் கூட அவங்க யாருன்னு கண்டுபிடிக்காம இருக்காங்க சார். அது ரொம்ப கொடுமை சார். என் பொம்மியோட கடைசி ஆசையே எனக்கு அவளுக்கு ஒரு பெண் குழந்தை வேணுங்கிறது தான். அப்படி இருக்கும்போது இவ என்ன அப்பான்னு கூப்பிடுறது எனக்கு ஒரு மாதிரி கனெக்ட் ஆயிடுச்சு. அதனால நானும் அவளை டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு விட்டுட்டேன். ரெண்டாவது, அவளை ரொம்ப நோண்டி நோண்டி கேட்க போய் அவ அழுது டிஸ்டர்ப் ஆயிட்டானா உடம்பு சரியில்லாம போயிடும், அப்படி இப்படின்னு எனக்குள்ள என்னென்னவோ தாட்ஸ். அதனாலதான் சீக்கிரமா அவளை அவ ஃபேமிலியோட ஒப்படைக்கணும்னு உங்களை தேடி வந்தேன். நோ வரிஸ் சார், நான் பார்த்துக்கலாம், விடுங்க. பாப்பா, இங்க வந்து இந்த மிஷின்ல ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் வைமா. இதோ வந்துட்டு. மறுபடி வைமா. சார், நெட்வொர்க் ரொம்ப டவுனா இருக்கு. பாப்பா, இன்னொரு தடவை வைமா. அப்பா நான் போய் விளையாடட்டா? போ. சார், டைம் ஆகும் போல இருக்கு. நான் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேன்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். அதனால நீங்க கிளம்புங்க. நான் ஃபுல்லா செக் பண்ணிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் மெயில் அனுப்புறேன் சார். சரி, ஓகே வெங்கட். நாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அவளுக்கும் பசிக்கும், நாங்க கிளம்புறோம். ஓகே சரி, டீட்டெயில்ஸ் எனக்கு மெயில் பண்ணுங்க. ஓகே சார், நான் மெயில் பண்றேன். ஓகே வெங்கட், பாய். ஐயோ, இப்போதான் கிளம்பி போனாங்க. டீட்டெயில்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படி இது? சித்தார்த் சாரையும் அவரோட ஃபர்ஸ்ட் வைஃப் பொம்மி மேடமையும் பேரண்டா காட்டுது. மேரேஜ் ஆனதுலேருந்து குழந்தையே இல்லைன்னு சொன்னாரு. ஒரு பெண் குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன்னு தான் சொன்னாரு. எப்படி இது? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.